எல்லாரும் சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டாச்சுமா. ஆமா, சித்ரா எங்க? அவ இன்னும் வரலமா. மணி 10 ஆச்சு, இன்னும் ஏன் வரல? அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? பண்ணிட்டமா, எடுக்க மாட்றா. வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏமா இதுவே ரொம்ப லேட்டு, ஏன் இப்படி பண்றா? நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும்னு தெரியாது அவளுக்கு? அம்மா, ஃபங்க்ஷன் போனா கொஞ்சம் முன்ன பின்ன தானே ஆகும். அவ இப்ப வந்துருவாமா. அம்மா, அவ வந்து எங்க போயிருப்பா? சுதா, அம்மாவே தூக்க கலக்கத்துல இருக்காங்க, அவங்கள ஏன் தொந்தரவு பண்ற? அம்மா, நீங்க போய் படுங்க. அவளும் அங்கேயே சாப்பிட்டுருப்பா. வந்த உடனே அவளும் படுக்க தானே போறா. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. அக்கா, ஏன் இப்படி பண்ண? எதுக்கடி தேவையில்லாம அம்மா கிட்ட சித்ராவை பத்தி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? அக்கா, அவ போற போக்கே சரியில்லை. அம்மா கிட்ட இப்பவே பேசிடலான்னு பார்த்தா நீ எதுக்குக்கா என்ன தடுக்கிற? ஏய், சித்ராவை பத்தி எனக்கு தெரியும்டி. நீ ஒண்ணும் இல்லாத விஷயத்த பெருசாக்காத. கொண்டதையும் சொல்லி அம்மாவை டென்ஷன் பண்ணாத. என்னைய முறைச்சு பாக்குற? எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. நீ குறுக்கால வரலனா அவ வெளிய போயிருக்கவே மாட்டா. சுதா, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன். அவ இப்படி செய்வான்னு எனக்கு எப்படி தெரியும்? போன் எடுக்க மாட்டா. சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அருண், மணி 12 ஆச்சு. அருண், இன்னும் அவளை காணுமே.